வணக்கம் ஜெயஹிந்த். ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல் ஸ்டோரி ஆங்கில புத்தகம் இப்போ கம்ப்ளீட் சேலில் இருக்குது. உலகத்துலேருந்து நீங்கள் எங்கே வேணால் ஆர்டர் பண்ணலாம். தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு புத்தகத்தை அனுப்பிச்சி வைப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான சீரியஸான டாபிக் பார்க்க போகிறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பின்னாடி இருந்த பாலிட்டிக்ஸ், ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணது, பிறகு இது முடிவுக்கு வந்ததுன்ற எல்லா செய்திகளையுமே நம்ம பரபரப்பாக பார்த்தோம். இப்போது ஜந்தர் மந்தர் 2 மீண்டும் எங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம், செகண்ட் எபிசோட லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அபிஜித் தீப்கே இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்து மீண்டும் பேட்டி கொடுத்துருக்காப்புல. இந்த முறை அவங்க ரொம்ப அந்த வெற்றியை கண்டதுனால ரொம்ப நாள் பதவியில் இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த பேச்சிலேயே ஒரு திமிர் வந்து தெரியும், ஒரு ஆணவம் தெரியும். அந்த லெவலில் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். இப்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வர மாதிரி இந்த சீசன் 1 சீசன் 2 வரும் பார்த்தீங்களா. ஸோ ஜென்சி இவங்க வந்து டார்கெட் பண்ணுறதுனால நாங்கள் சீசன் 2 ஆரம்பிக்க போகிறோம். எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க, சீசன் 2 நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்க, எப்போ ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோன்ட்டு. இப்போ இதுக்கு நடுவில் இதே மாதிரியான ஒரு எக்ஸாம் பேப்பர் லீக் வந்து ஜார்க்கண்டில் நடந்திருக்கு. அங்கே இளைஞர்கள் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா நீங்கள் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஏன் போல, எக்ஸாம் பேப்பர் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே அங்கே மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேர் உண்ணாவிரத்தில் சீரியஸ் ஆகி அதில் ஒருத்தர் ரொம்பவும் சீரியஸான கண்டிஷனில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற போது எங்ககிட்ட டைம் இல்லை, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்ககிட்ட ரிசோர்ஸஸ் இல்லை, கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒருத்தர் அமுச்சு வச்சுருக்கோம், ஏன்னா எல்லா லைம் லைட்டும் எனக்கு வந்துடக்கூடாது, அதனால் எல்லா பேரும் எனக்கு வரக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் என்னுடைய ஒரு பார்ட்டியை சேர்ந்து ஒருத்தர் வந்து அமுச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ செக்ஷன் 2 இவங்க என்ன சொல்ல வராங்க. சீசன் 1 இவங்க லாங்குவேஜுக்கே வருவோம். சீசன் 1ல் ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடச்சிது. அமைச்சராக அன்றைக்கி இருந்த தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமா. அதன் பிறகு அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே போடப்பட்ட கேசஸ் எல்லாமே விட்ரா ஆச்சு. ஒரு பெரிய வெற்றி கழிப்பு. அதன் பிறகு பிரதமரோடைய அந்த இங்கிலீஷ் பேசும்போது டியர் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஸ்லாங்கை கிண்டல் பண்ணி அடுத்தது நாங்கள் யாரை வேணாலும் தூக்குவோம் அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய ஆணவம் வந்து போச்சு. ஸோ சீசன் 1ல் அவங்க கடுமையாக போராடினாங்க, வேலை செஞ்சாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னென்ன பின்புலம் எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய அங்கே இருந்த மாணவ நிர்வாகிகள், இளைஞர்கள் தான் அவங்க கிட்டத்தட்ட அப்படியே இவங்க புது பார்ட்டியோட கமிட்டி மெம்பராக இருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போது சீசன் 1ல் இவங்க அச்சீவ் பண்ணாதது என்ன, இவங்களுடைய கோர் டிமாண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, என்டிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே இருக்கக்கூடாது அப்படின்றது. 2வது, ஜூலை 20க்கு அப்புறம் போடப்பட்ட எஃப்ஐஆர் எதுவுமே இருக்கக்கூடாது, ரத்து செய்யணும் அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம் ரீஃபார்ம் பற்றி நாங்கள் சொன்னது, என்ன ரீஃபார்ம்னு சொல்லலை, சீர்திருத்தத்தை பற்றி பேசணும், அதை இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்றதும் இவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் எந்த இடத்துலையுமே இவங்ககிட்ட நேரடியாக என்கேஜ் பண்ணலை. ஜென்சின்னு சொல்லக்கூடிய இளைய சமுதாயத்திட்ட தான் அவர் நேரடியாக இன்ஸ்டாவில் பேசினார், ஃபேஸ்புக்கில் பேசினார், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த சீசன் 2வை இவங்க லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் கொடுக்குற ஒரு பேட்டியில் நான் ஒரு 3 வருடம் தான் ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நெட்டிசன்கள் உட்காந்து ஸ்டார் பாய் தருண் போன்ற இவங்களுக்கு எதிராக இவங்களை ஆய்வு செய்யக்கூடிய பல பேர் நீங்கள் ஸ்திரீயில் பார்க்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள். 2018 இவங்க வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க. 2014 ஒரு எக்ஸ்தலத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு. பிறகு இந்த ஆபிஎன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவன் அப்படின்ற அந்த பேரை, யூசர் நேமை மாற்றி தன்னோட ஒரிஜினல் பேரில் புதுசாக லான்ச் பண்ணி எனக்கும் அந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாப்புல. இது இல்லைன்றது இப்போ பியாண்ட் டவுட் ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று சென்சேஷனில் வரணும் இல்லைங்களா, ஆகஸ்ட் 3லேருந்து 6ஆம் தேதி எங்களுடைய கூட்டத்தை நடக்கிறதுக்கு தனியார்கிட்ட இடம் கேட்டோம், யாருமே எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிஜேபி அரசாங்கத்துடைய ப்ரெஷர் இருக்குது, யாராவது நாங்கள் அவங்கள மீறி நாங்கள் இடம் கொடுத்துட்டா எங்களை தலையில கட்டி தொங்க விட்டுருவோன்னு சொல்கிறாங்க. இது ஹிந்தியில் அவர் சொல்கிறது, தலையில கட்டி தொங்க விட்டுருவோன்னு அவர் சொல்கிறாங்க. எங்கள் குரல்களை நீங்கள் வந்து நசுக்க முடியாது. நாங்கள் இப்போ ஒரு வழியாக ஒரு இடத்துல போய் ஒருத்தட்ட கேட்டு நாங்கள் அதுக்கான கட்டணத்தையும் கட்டணும், இதான் ரசீது. இப்போ பாருங்க, இவங்க உடனடியாக எங்களை வந்து இந்த மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் எங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய லான்ச்லேருந்து அந்த கட்சியாக உருவாகிறதுக்கு முன்னாடி அவங்க கூட நான் ரொம்ப ட்ராவல் பண்ணதுனால சொல்கிறேன். தெளிவாக இது அப்படியே அந்த ஆம் ஆத்மியோட சாயல். ஒன்று போவாங்க, ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு நிகழ்வு அங்கே பண்ணுவாங்க. அப்புறம் பாருங்கள், எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல, எங்களை வந்து நசுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, மிதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதே டாக்டிக்ஸ் வந்து இப்போ மீண்டும் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போது இவங்களுடைய
எதுக்காக போராடணும்னு சொன்னோம் இல்லைங்களா? ஜந்தர் மந்தர் 2 சீசன் 2லாம் ஓகே, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எதுக்காக போராடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசன் 2ல இவங்க என்டிஏ மற்றும் எஃப்ஐஆர் இல்லை அந்த காம்பன்சேஷனை கை வச்சு போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட் இந்த இடத்துல அவங்க போனாங்கன்னா இது நீர்த்து போயிடும். ஏன்னா காலேஜஸ்லாம் ஏற்கனவே ஆரம்பித்து இப்போது கிட்டத்தட்ட காலேஜில் போய் இப்போ இருக்க பசங்க எல்லாருமே ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டேவை பயன்படுத்தி சர்பஞ்ச் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு கேம்பெயினை இவங்க ரன் பண்ணுறாங்க. சர்பஞ்ச் சேலஞ்ச் அப்படின்றது என்னன்னா, இப்போ இவங்களோட இது ஏன் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், எதை வச்சு நான் அனலைஸ் பண்ணுறேன்னா, யூபியில் ஒரு ரிமோட் ஏரியாவில் ஒரு ஸ்கூலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாம் திரண்டு போய் அந்த பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொல்லி போராடுறாங்க. ஜென்யூனான ப்ரொட்டஸ்ட். அந்த கிராமத்தோடைய சர்பஞ்சுன்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடென்ட் கிட்ட இப்போ இவங்க என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னா சர்பஞ்ச் சேலஞ்ச் அப்படின்றது. இந்த சர்பஞ்ச் சேலஞ்சில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களே நேரடியாக போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆடிட் பண்ணுங்கள், வாட்டர் இருக்கா, குடிநீர் இருக்கா, எலக்ட்ரிசிட்டி இருக்கா, வாஷ்ரூம்ஸ் கரெக்டாக இருக்கா, மிட் டே மீல் கரெக்டாக இருக்கான்றதை பாருங்கள். பண்ணிவிட்டு இந்த ஆடிட் ஃபார்ம் இவங்களே ஒன்று கொடுத்து ஒரு வீடியோவை எடுத்து சிஜேபிக்கு அனுப்பிச்சி வைங்க. இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, பிரதமர் புது வீட்டில் இருக்கிறாரு, ஆனால் ஸ்கூல்ஸ் பாருங்கள் உங்களுடைய குழந்தைகள் எங்கே வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுவும் ஸ்ட்ராட்டஜியாக இவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு, இதை கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாலண்டியர் என்கேஜ்மெண்ட் டூர். இப்போ ஒரு 3 லட்சம் பேர் இவங்களை நம்பி போய் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இணையதளத்தில் போய் அவங்க ஃபோன் நம்பர்ஸும் அவங்களுடைய பர்சனல் தகவலெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த டேட்டா பேஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டேட்டா பேஸை வச்சு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இதே மாதிரி கொஞ்சம் டிஸ்கிரிண்டல்டாக இருக்கக்கூடிய நம்மளோட இளைய சமுதாயத்தினரை உள்ளே கொண்டு வந்து அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெர்மினாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன். யார் யாரெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஆஸ்பைரிங் யங் பாப்புலேஷனை உள்ளே இழுத்து இவங்களை ஒரு இயக்கமாக உருவாக்குறது எல்லா மாநிலங்கள்லையும். அட்லீஸ்ட் இவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அட்லீஸ்ட் நகரங்கள் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கையில் வந்துருச்சுன்னா எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தால் அவங்க டார்கெட் ரொம்ப தெளிவு பிஜேபி தான். பிஜேபி ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஜார்க்கண்டில் அவங்க சைலண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ பிஜேபிக்கு ஒரு சாலிடான ப்ரெஷரை அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் உருவாக்குறது, இல்லை ஆம் ஆத்மிக்கு அடுத்தது எங்கே பொலிட்டிக்கல் அம்பிஷன் இருக்கோ அப்போ அந்த இடத்த ஒரு போராட்டக்களமாக மாற்றுறதுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் 100 நாள் தான் ஆச்சு அவங்க இப்போ அந்த அரசாங்கம் இன்னொரு இதுவாக சீர்திருத்தம்லாம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் குறைஞ்சதாகும். இப்போ அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே இந்த சிஸ்டமே அந்த அளவுக்கு மாறி இருக்குது. இப்போ சில விஷயங்கள்லாம் உடனடியாக பண்ணுவாங்க. ஒரே நாளில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? தீராது. இப்போ வர ஒரு 3 மாதம் கழிச்சு சென்னை முழுக்க மழை பெய்ய போகுது. உடனடியாக இந்த ஆட்சி வந்ததுனால சென்னையில எல்லாம் மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா மாற முடியாது. ப்ராக்டிக்கல் ஃபேக்ட் இதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இஷ்யூஸை பேஸ் பண்ணி எல்லா மாநிலங்கள்லையுமே இந்த போராட்ட குழுக்களை உருவாக்குறது. 29 நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இவங்க ஒரு அமைப்பை உருவாக்கி அதை ஆம் ஆத்மிக்கு ஒரு ஃப்ரெண்டாக கொண்டு போகிறாங்களா, இல்லை இவங்களே தனி கட்சி ஆம் ஆத்மி 2.0 வருவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போது ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட்டை நம்ம பார்க்க முடியுது. சிங்கிள் இஷ்யூ நீட்லேருந்து மல்டிபிள் இஷ்யூக்கு அவங்க மூவ் ஆகிறாங்க. மல்டிபிள் இஷ்யூக்கு மூவ் ஆகும்போது இதுக்கு ஓரளவுக்கு மக்கள் ஆதரவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே தான் எதிர்கட்சிகள் மிஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி பல பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்னென்னா, நீங்கள் பொலிட்டிக்கலாக மிகப்பெரிய தவறை பண்ணுறீங்க. எதிர்கட்சியாக நீங்கள் செயல்பட்டால் தான் மக்கள் உங்ககிட்ட வருவாங்க. எதிர்கட்சின்ற இடத்த நீங்கள் ஆளும் அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கேங்கெல்லாம் உள்ளே ஈஸியாக அதை தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. உங்களுடைய ரிலவன்ஸே நாளைக்கு இல்லாமல் போயிடும். இந்த இளைஞர்களை ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுனால ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டு டக்குன்னு ஒரு மாஸ் மொபிலைசேஷனை உங்களால் பண்ண முடியும். இது இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் மத்திய மாநில அரசாங்கத்துக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய செக்யூரிட்டி சேலஞ்சாக இருக்கும். இப்போ நம்ம திரும்பவும் கவனிக்க வேண்டியது எந்தெந்த மாநிலங்களில் இவங்க பண்ணுறாங்கன்ட்டு எழுதி வச்சுக்கங்க. உத்தரப்பிரதேசை கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவாங்க, ஹிமாச்சல் பிரதேஷ், ஏன்னா இது எல்லாமே அடுத்த வருஷம் தேர்தலுக்கு வர இருக்கக்கூடிய மாநிலங்கள். பஞ்சாபில் இவங்க பண்ணுவாங்க. பஞ்சாபில் இவங்க ரொம்ப ஆக்டிவாக பண்ண மாட்டாங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் அவங்க கொஸ்டின் மார்க்கே உங்ககிட்ட வைக்கிறேன். ஏன்னா அங்கே ஆம் ஆத்மி பார்ட்டி இப்போது ரூலிங் பார்ட்டி எதிராக போராடினாங்க அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அது ஒரு சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கம்மி.
இப்போ சிங்கிள் இஷ்யூலேருந்து மல்டிபிள் இஷ்யூக்கு போகிறாங்க. ரூரல் இந்தியாவை டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்கூலுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, ரூரல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்றது நகரத்தில் வாழக்கூடியவங்களுக்கு கிராமங்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதுனே தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து தெரியாது. இன்ஃபேக்ட் என்னுடைய தோட்டத்திலேயே நாங்கள் நண்பர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு கிராமம்னா என்ன, எப்படி உங்கள் ஃபுட் எங்கேருந்து வருதுன்றதுக்கான பயிற்சிகளை எல்லாருக்கும் கொடுக்கணும்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கிளியர் கட்டாக அவங்களுக்குமே ஒரு மல்டி இஷ்யூ கேம்பெயின் எடுத்துகிட்டு போகும்போது கவர்மெண்ட்டால் சிங்கிள் டெம்ப்ளேட்டை பே பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜார்க்கண்ட் ப்ரொட்டஸ்ட்டில் முன்னெடுத்திருக்கக்கூடிய தேவேந்திரநாத் மாத்தோ, அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், ஜார்க்கண்ட் எக்ஸாம் கரப்ஷன் அஜிடேஷன் சொல்லி ராஞ்சியில் அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஜார்க்கண்டில் இப்போ காங்கிரஸ் மற்றும் அவங்களுடைய கூட்டணி அரசாங்கம் ஆட்சியில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு சிம்பாலிக் சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இவங்க யாரும் போய் இறங்கிலாம் வேலை செய்யலை. அதுக்கு காரணம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் நானே போனேன்னா நானே ஹீரோவாக இருக்க முடியாது, ஸோ என்னோட புது ஹீரோக்களை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்ரேஷனல் மெத்தடுக்கு வருவோம். அகெயின் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ். டெல்லி ஒரு லொக்கேஷன், எப்படியோ உங்களால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிஞ்சுது. மல்டி சிட்டி மல்டி ஸ்டேட் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. உள்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி உங்களுக்கும் தெரியாத எதுவுமே கிடையாது. ஒரு கிளியர் கட்டான அனாலிசிஸை கொடுக்குறோம். பார்க்காதது உங்களுடைய இஷ்டம். பட் இதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. மல்டி சிட்டி மல்டி ஸ்டேட் அப்படின்னு போனீங்கன்னா உங்களால் இவங்களை கட்டுப்படுத்த முடியாது. ரெண்டாவது, இப்போ ஜந்தர் மந்தர்ன்றது வென்யூ டிபெண்டன்சி இருக்குது. நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும் இருக்குது. நாளைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நகரங்களில் ஒரு 100-500 பேர் போய் சாலையில் உட்காந்தாங்க அப்படின்னா அந்த நகரங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்தம்பிச்சு போயிடும். உங்களால் அந்த போராட்டத்துக்கான அந்த மிஷினரி, அரசாங்கத்தோட மிஷினரி அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஓவர்லேப் ஆயிரும். சூப்பர் சீட் ஆகிடும், தாண்டி போயிடுவாங்க அவங்க. சிங்கிள் இஷ்யூ, ஒருத்தங்க போய் பேசினாங்க, ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணார், முடிஞ்சிருச்சு. மல்டிபிள் இஷ்யூ சீசன் 2ல் அப்போ ஒரு ரெசிக்னேஷனோட இது வந்து முடிய போகிறது கிடையாது. ஹங்கர் ஸ்ட்ரைக், சோனம் வாங்சுக் பயன்படுத்தப்பட்டார். இப்போ அவர் பேரை கம்ப்ளீட்டாக அங்கேருந்து எடுத்துட்டாங்க. அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. லே லடாக்கில் அவர் போய் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இவங்க சீசன் 2ல் இதே மாதிரியான பல லோக்கல் ஆக்டிவிஸ்ட்டு, மாநிலங்கள் லெவலில் பிரபலமாக இருக்கவங்கள கண்டிப்பாக உள்ளே கொண்டு வருவாங்க. எஃப்ஐஆர் ஸ்கேர், எப்படியாவது ஏதாவது போய் போராட்டம் போய் ஏதாவது பிரச்சனை ஆகி எஃப்ஐஆர் என் பேரில் வந்துருச்சுன்னா பாஸ்போர்ட் என்ன ஆகும், என்னோட அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆகும், ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணிட்டாங்க. அநேகமான எஃப்ஐஆர்ஸ் வந்து ஸ்குவாஷ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு இன்னமும் அந்த பயம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சோஷியல் மீடியாவை மட்டும் நம்பி ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க. இப்போ சோஷியல் மீடியாவை மட்டும் நம்பி ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட முடியாது. கிராமங்களை குறி வைக்கணும்னா ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வேணும் அப்படின்றது சீசன் 2. அப்போசிஷன் பார்ட்டி பிஜேபியோடைய ஒரு கவுண்டர் நரேட்டிவ் ஆப்ரேஷனை இவங்க வந்து எடுத்தாங்க. பிஜேபி வந்து ஒரு இதை எடுத்தாங்க. ஆனால் சீசன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் நரேட்டிவை பிஜேபியால் எடுக்க முடியாது. நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க முன்னெடுப்பாங்க. ஸ்கூலில் ஒரு கழிப்பறை சுத்தமாக இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதை இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 அப்படின்னு வரும்போது இதை தேசப்பற்றாளர்களாகவும் தங்களை வந்து காமிச்சுக்குவாங்க. ஸோ பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுடைய பின்புலம் யார் அப்படின்றதெல்லாம் இப்போ ஒன்று வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. என்டிடிவிக்கு தலைவர் வந்து ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த ரெக்கார்டை அவங்க தேடி எடுத்து இப்போ என்டிடிவி ஆர்கையில் வந்து போட்டிருக்காங்க. அதில் ரொம்ப தெளிவாக ஆம் ஆத்மி பார்ட்டி, இவங்களோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி ஆம் ஆத்மி பார்ட்டி தான் வருது. எதுக்காக பண்ணுறாங்க, என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இந்த நாடு எதை நோக்கி போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே அவங்களுடைய பதிவுகள், அவங்க எடுக்கக்கூடிய ரூட்டு, அவங்க பேசக்கூடியது மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த அனாலிசிஸை கொடுத்துருக்கோம். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.